ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் 3ல் நம்ம என்ன பார்க்கணும்னா டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து பட்டை கிராம்பு போட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சும் பிரிஞ்சி சைட்லையும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம நார்மலாக தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு ஆனியன் தான் எடுத்துக்க 2 டொமேட்டோ போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, காரம் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கனால 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் போட்டுடலாம். போட்டுட்ட பிறகு லெமன் கொஞ்சோண்டு பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் ரைத்தா வச்சும் சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி ஊறுகாய் தான் வச்சுருக்கேன். இல்லை புதினா வச்சு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ நீங்கள் பார்க்கணுன்னாக்கா நம்மளோட சேனலோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.